சனாதன தர்மம் வசத்தின்னா இங்கே நோ கம்பல்ஷன், நோ கன்வர்ஷன். ரிமெம்பர் திஸ். இங்கே கம்பல்ஷனே கிடையாது. யூ ஆர் ஹேவிங் ஆல் த ரைட்ஸ். சுவாமி கிட்ட கேள்வி கேட்கலாம், குரு கிட்ட கேள்வி கேட்கலாம். பரீட்சித்து கேட்குறான் சுகபிரம்ம மகரிஷி கிட்ட, ராசக்கிரீடை எனக்கு சரியா படலை, 3 நாள் சாக போகிறான். இப்போல்லாம் அந்த கேள்வி அவசியமா? எதையோ சொல்கிறார், கேட்டு போக வேண்டியதானே. இருந்தாலும் எனக்கு கிளாரிஃபை ஆகணும்னு கேட்குறான். அந்த கட்ஸ் வேணும். தைரியமாக கேட்கலாம். எனக்கு புரியலை, எனக்கு கன்வின்ஸ் ஆகணும். ஜனமேஜன் அவ்வளோ கேள்வி கேட்குறான். வைசம்பாயன் இடத்துல வைசம்பாயன ஊவாச்ச அவ்வளோ பதில் சொல்கிறார். பாகவதத்தில் மைத்ரேயர்கிட்ட விதுரர் அவ்வளோ கேள்வி கேட்குறார். நம்ம வேதவியாசர் நாரதர்கிட்ட கேட்குறார். வேதத்தை வியாசம் பண்ண வேதவியாசர், மகாபாரதம் எழுதின வேதவியாசர், அவர் கேட்குறார் நாரத மகரிஷி கிட்ட, பூர்வ ஜென்ம ஞாபகம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் மறந்து போயிடுமே. பூர்வ ஜென்மத்தில் வேலைக்காரி பிள்ளைன்றது எப்படி ஞாபகம் இருக்கு சொல்லுங்கன்றார். அதன் பிறகு நாரதர் எக்ஸ்பிளைன் பண்றார், பகவத் கிருபையினாலே அந்த ஞாபகம். ஸோ வியாசர் கேள்வி கேட்கிறார், சுகபிரம்மம் கேள்வி கேட்கிறார், நாரதர் கேள்வி கேட்கிறார், மைத்ரேயர் கேள்வி கேட்கிறார், விதுரர் கேள்வி கேட்கிறார், அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணன் கிட்ட, அளந்து விடுறியடா, நீ என்னமோ விவஸ்வானுக்கு சொன்ன, சூரியனுக்கு சொன்ன, சூரியன் எப்போ வந்தான், நீ எப்போ வந்த, நீ பொய் சொல்லுவேன்னு தெரியும், இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொன்ன எதிர்பார்க்கலடா. அகம் விவஸ்வான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா பகவத்கீதையில். நான் தான் சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுவுக்கு சொன்னான், மனு இஷ்வாவுக்கு சொன்னான். எனக்கு தெரிஞ்ச பையன் நீ நானும் ஒரே வயசு. இப்போ பிறந்த பையன் நீ போய் சூரியனுக்கு சொன்னியா? என்ன யாரை அதுக்கப்புறமா தான் கிருஷ்ணன் தான் யாருன்றது விஸ்தாரமாக சொல்கிறான். ஸோ கேள்வி கேட்பது தர்மம். அதனால தான் இன்னைக்கும் சனாதன தர்மம் எக்ஸிஸ்டிங். இங்கே கேள்வி கேட்டால் தலையை வெட்டுவேன் முட்டியை வெட்டுவேன்னு கிடையவே கிடையாது. கேளு, தெரிஞ்சா சொல்கிறேன். சிம்பிள். சுகபிரம்மம் பல இடங்களில் சொல்கிறார், இது அந்த மாதிரி பெரியவா கிட்ட நான் கேட்டேன், அதை நான் உனக்கு சொல்கிறேன். ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. கன்வின்ஸ் ஆகலைன்னா விட்டுடுங்க. பிரபாஸ் கொஞ்சம் மனைவிக்காக கொஞ்சம் தயங்கினார். கடைசியில் மற்ற வசுக்களோடு சேர்ந்து காமதேனுவை களவாடலான்னு புத்தி வந்துடுத்து. வசிஷ்டர் கேட்டுருந்தாலே கொடுத்துருப்பார். சில சமயங்கள் இப்படி அல்பத்தனமான புத்தி வரும். களவாடனோட காமதேனுக்கு முழிச்சுட்டு எடுத்து வசிஷ்டருக்கு விஷயத்தை சொல்லிடுது. வசிஷ்டர் கோபம் வந்தது, சாபம் கொடுத்துட்டார். பூமியில் மனுஷாலா போங்க, ஏன்னா அல்ப புத்தி வந்துடுத்து பூமியில். ஸோ நிறைய பேர் எல்லாரும் பூமியில் சாபத்தை சரி பண்ணிக்க தான் வந்திருக்கோம். வி ஆர் நாட் ஸோ கிரேட். நான் மனிதன்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ சாபத்தினால இங்கே வந்து விழுந்திருக்கோம். எல்லாரும் இப்படி தான் வந்து விழுந்திருக்கோம். கண்ணன் மட்டும்தான் அப்படி வரல, மற்ற எல்லாரும் ஏதோ ஒரு சாபத்தில். அப்போ வசிஷ்டர் சொன்னார், சரி மற்றவாளுக்கெல்லாம் கூட உடனேயே மனுஷ குழந்தையா பிறந்த உடனேயே விமோச்சனம். இந்த திருடின பையன் மட்டும் கொஞ்சம் வருஷம் இருந்தாகணும் பூமியிலன்ட்டு. அந்த பிரபாஸ் தான் பீஷ்ம பிதாமகர். அந்த அஷ்டவசூல ஒருத்தரான பிரபாஸ் தான் மாட்ட களவாண்ட ஒரு வசு பூமியிலே விழுந்தா. அப்பதான் சரி யாருக்கு குழந்தையா பிறக்கிறதுன்னு மற்ற வசுக்கள் எல்லாம் கங்காதேவி கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார். மா கங்கே, நீதான் திரிலோக பாவனி, 3 லோகத்திலையும் நீதான் பாவனம் பண்றாய். அதனால எங்களை உடனேயே மனுஷலோகத்திலிருந்து மேலோகத்துக்கு அழிச்சுட்டு போற சக்தி உனக்கு தான் இருக்கு. ஏன்னா இந்த கங்கை பூமியில இறந்து போன சகரபுத்திரர்கள் அவர்கள் சத்கதி அடையறதுக்காகத்தான் பகீரதன் பிரயத்தனம் பண்ணி கீழே கொண்டு வந்தான். அதனால தான் இன்னைக்கும் கங்கையில் போய் அஸ்தியை கரைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் ஹிந்து தர்மத்தில் வச்சுருக்கோம். இது காரணம் பகீரதன். பகீரதன் தபஸ் பண்ண இடம் தெரியுமா? கங்கோத்ரி. சார்தாம் இருக்கு இல்லையா, யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத். சரியா சொன்னா சோட்டா சார்தாம் உத்தராகண்ட்ல இருக்கிறது. படா சார்தாம்னா பத்ரிநாத், ஜெகநாத், ராம்நாத், துவாரகாநாத். பத்ரிநாதனும் ஜெகநாதனும் ராமேஸ்வர ராமநாத சுவாமியும் இந்த பக்கம் துவாரகாநாதன். இவ 4 தான் படா சார்தாம்னு பேர். இந்த 4 எல்லைகள். அது சில பேர் ராம்நாத் இல்லை ரங்கநாத்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு நாத், அவ்வளோதான். பத்ரியில் ஆரம்பித்து இப்படி சவுத் வரைக்கும் இப்படி போகணும். அதில் கங்கோத்ரியில் இன்னைக்கும் பகீரதன் தபஸ் பண்ண பாறை இன்னைக்கும் இருக்கு. அங்கே போய் நம்ம தொட்டு கண்ணில் ஒத்திக்கலாம், அவ்வளோ விசேஷம். பகீரதன் மாதிரி மனசு வேணும்.
என்ன வந்தாலும் விடாமுயற்சின்னா பகீரத பிரயத்னம்னு பேர். பண்ணிட்டே இருக்கும். லைஃப்ல வேற என்ன வேலை இருக்கு நமக்கு? முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாள் சக்சஸ் ஆகும். இந்த முயற்சி பண்ணாம புலம்பப்படாது. முயற்சி பண்றது நம்ம வேலை, அதுக்கு மேல வேற வேலை கிடையாது. எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு நடந்தாச்சு போர் அடிச்சிடும், ரொம்ப போர் அடிச்சிடும். அப்போ ஆரம்பத்திலே சொன்ன அலெக்ஸா கிட்ட சொன்னால் சஷ்டி கவசம் பாடுறதுன்னு, முன்னாடியாவது புக்கை பத்திரமா வச்சுட்டு அப்பப்போ எடுத்தாவது பார்ப்போம். இப்போ அந்த புக்கெல்லாம் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் வேண்டாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதெல்லாம் கையில் ஒரு சின்ன ஒரு பாக்கெட் நோட்டு வச்சுருப்போம், இந்த மொபைல் நம்பர் எழுதி வைக்கிறதுக்குன்னு. அதுக்கப்புறம் எல்லோ பேஜஸ்னு ஒரு பெரிய டைரி இருக்கும், அது பார்க்குறதே ஒரு ஜாலியாக இருக்கும். அது அட்ரஸை பார்த்து, ஆளை பார்த்து, நம்பரை பார்த்து குஷியாக இருக்கும். அதில் வந்து புக் கிரிக்கெட் விளையாடுவோம் நாங்கள், நிறைய பேஜ் இருக்குமே, அவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ எத்தனை பேருக்கு யாரோட நம்பர் ஞாபகம் இருக்குது சொல்லுங்க? சத்தியமாக இல்லை. வயசானவாகிட்டவங்க நம்பர்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, என் மொபைல் தரேன், உங்கள் நம்பருக்கு நீங்கள் ரிங் அடிச்சிருக்கோன்ற. அவ்வளோ புத்திசாலி ஆகிட்டா வயசானவாள்லாம், ரொம்ப ஸ்மார்ட்டாக. நிஜமாவே ஸ்மார்ட் ஃபோனை விட யாரா ஸ்மார்ட்னா வயசானவா தான். கரெக்டாக அதில் அழகாக உங்கள் நம்பர் அடிச்சிருங்கோ, அதில் வரும் என் நம்பர் பார்த்துக்கோங்கன்றான். எழுத படிக்கவே தெரியாத வேலைக்காரெல்லாம் சொல்கிறான், இதுல அடிங்க சாமி, நான் நம்பர் தெரியாத உனக்கு அப்படின்னு வேலைக்காரமாவ. சாமி எனக்கு அதெல்லாம் தெரியாது, எழுத படிக்க தெரியாது, என் மொபைல்லேருந்து உங்கள் நம்பர் உங்களுக்கு தெரியுமில்ல, அப்படியே சொன்ன உங்கள் நம்பர் உங்களுக்கு தெரியுமில்ல, அதை அடித்தா என் நம்பர் அது வருமில்ல. ஒன்றும் பேச முடியல, உட்காந்து அடித்து அவன் நம்பர்லேருந்து அடித்து நான் என் நம்பரில் நான் சேவ் பண்ணிட்டேன். அவ்வளோதானே, வாழ்க்கை சுலபமாக்கிக்கிறதுக்காக தானே எல்லாம். அப்போ அந்த மனசு, அந்த எண்ணங்கள் எல்லாத்துக்குமே அழகான ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஜோரா எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணுமோ ஞாபகம் வச்சுட்டா போதுமே, அதுக்கு மேலே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ அந்த கங்கோத்ரி, அந்த பகீரதன் அவ்வளோ தபஸ்னா தெரியுமா, திரும்ப திரும்ப விடாமுயற்சி. டூ ஆர் டை இல்லை, டூ இட் அண்ட் டை. செய்ய அல்லது செத்து இல்லை, செய்து முடித்து விட்டு செத்து மடி, அதான் பகீரதன். முடிக்காம விடமாட்டேன். பகீரத பிரயத்தனம். கண்ணனை பார்ப்பேன், நாமஜபம் பண்ணுவேன், சகஸ்ரநாமம் ஜபிப்பேன், பாகவதம் வாசிப்பேன், டெய்லி சத்சங்கம் கேட்பேன். கேளுங்கள, வாசிக்கும் போதே தூக்கம் வருது, தூங்கிட்டு திருப்பி படிங்கோ, யார் வேண்டாம். சாமிக்கு நிறைய டைம் இருக்கு. சாமி ஒன்றும் கோச்சிக்க போறதெல்லாம் கிடையாது, ரொம்ப விசிராந்தியா அப்பாடா யாராவது படிச்சா போதுன்னு கேட்டுன்னு தான் படுத்துன்னு இருக்கார். திருப்பார்கடலில் படுத்துட்டு இருக்கிறது எதுக்குன்னா, நம்மளை மாதிரி தூங்கி தூங்கி வழிஞ்சு அப்படி படிக்கிறவா கேட்குறவாளுக்காக தான் இருக்கார். சுவாமிக்கு ஒன்றும் அவசரமாக எங்கேயும் ஓடி போய் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப அவசரப்பட்ட ஒரே அவதாரம் நிருசிம்ம அவதாரம் மட்டும்தான். ஏன்னா சாயங்காலத்துக்குள்ளே வேலையை முடிக்கணும்னு இருந்தது. மற்ற எந்த அவதாரத்தையும் நல்ல லாங் டியூரேஷன். ராம அவதாரத்தில் அவர் பாட்டு கல்யாணம்லாம் பண்ணிட்டு ஹனிமூன்லாம் 14 வருஷம் போயிட்டு 26 வயசுல தான் ராவணன் நோக்கி போகிறார். அதுக்கப்புறம் 13 வருஷம் காட்டில் ரிசார்ட்ல எல்லாம் சுற்றிட்டு, ரிஷிகளுடைய ஆசிரமத்தெல்லாம் ரிசார்ட் அதான், அங்கெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் போகிறது கடைசியில் தான் ராவணவதம். கிருஷ்ணன் கேட்கவே வேண்டாம், பிறந்த உடனேயே தெரியும் கம்சன் தான். ஜாலியாக 11 வயசு வரைக்கும் பிருந்தாவனத்தில் எல்லா சுற்றி ராசக்கிட்டெல்லாம் ஆடி முடிச்சுட்டு 11.5 வயசில் அக்ரூர் வந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் போய் ரிலாக்ஸ்டாக கம்சவர். நாளை என்பது நரசிம்மனுக்கு மட்டும்தான் இல்லை. அதனாலதான் நரசிம்ம அவதாரம் விசேஷம். வந்தார் முடித்தார், அவ்வளவுதான். நரசிம்மன் மட்டும்தான் நாளை என்பது அவர் கிடையாது. மற்ற சமயத்தை சுவாமி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கார். கங்கா தேவி அவ்வளவு அழகா பகீரத பிரயத்தனத்தினால வந்ததுனால கங்கா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா, கங்கையும் சரினுட்டா. அந்த கங்கையத்தான் அவ்வளவு அழகா சந்தனு மகாராஜா கல்யாணம் பண்ணிக்கிறார். சந்தனு அவ அப்பா அம்மாவோட வயசான காலத்துல, அவர் ரொம்ப ரிலாக்ஸா சமாதானமா இருக்க வேண்டிய காலத்துல கிடைச்ச புத்திரன், அதனாலே சந்தனுன்னு பேர். அவருடைய புத்திரன், அதனாலே சாந்தனவம் புனரேவாபியபாஷத. சந்தனு சாந்தனு. சந்தனுன்றது அப்பா பேர், சாந்தனுன்னா பீஷ்மரோட பெயர். வசுதேவர் வாசுதேவன், கிருஷ்ணனோட சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அஷ்டவசுக்கள் ஒவ்வொருத்தரா பிறக்கிறா. கங்கை சொல்றா, என்ன கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரின்னு சந்தனு அவ்வளவு அழகா கல்யாணம் பண்ணிக்கிறார். பிறந்த உடனே ஒவ்வொரு குழந்தையா கொண்டு கங்கையிலேயே போட்டுடுறான். டீல் அப்படிதான், பிறந்த உடனே வாழலாம் போகணும்னு. 1 2 3 4 5 6 7, நம்ம தினமும் அந்த 8 கணக்கு பெருசா இருக்கு. 7 குழந்தைய கொண்டு போய் போட்டுட்டா. 8வது குழந்தைய போடும்பொழுது சந்தனுக்கு பொறுக்க முடியல. இருக்கிறது ஒரு பிள்ளை, இதையாவது கொடு, எனக்கு ஒரு பிள்ளையாவது வேணும் ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்குன்னு பிரார்த்தனை பண்ண.
அந்த ஒரு பிள்ளைய கங்கை சொன்னா நான் வளர்த்து கொடுக்கறேன்னுட்டான். அதனால தான் காங்கேயன்னு ஒரு திருநாமம் பீஷ்மருக்கு. இன்னொரு காங்கேயன் யாரு? முருகன். சுப்பிரமணிய சுவாமிக்கு காங்கேயன்னு பேர். ஏன்னா கங்கையிலே தானே அவருடையதும் வந்ததுனால முருகன் பிறந்த இடம் கிரௌஞ்ச பர்வதம்னு பெயர். அந்த கிரௌஞ்ச பர்வதம் இன்னைக்கு இருக்கிறது உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்கு. ருத்ரப்பிரயாகையிலிருந்து ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போனால் ஒரு 3 கிலோமீட்டர் மலை ஏறினோம்னா கார்த்திக் சுவாமி, அந்த ஊர் பேரே கார்த்திக் சுவாமின்னு பேர். ஊர் பேர் பின்கோடே கார்த்திக் சுவாமி தான் எழுதுவான். அங்கே போனாலே ஜெய் கார்த்திக் சுவாமின்னு தான் சொல்லுவாள். சரியா நான் அப்பயும் சொல்லுவேன், அதுதான் வடபழனின்னு. முருகன் நிஜமா கோச்சிண்டு உட்கார்ந்து இருக்கிற மலை அந்த கிரௌஞ்ச பர்வதம். அந்த இடத்த தான் முருகன் கோச்சிண்டு தன் அம்மாவுக்கு சதையை கொடுத்தார், எலும்ப அப்பாவுக்கு கொடுத்தாருன்னு இருக்கு. மாம்பழம் கிடையாது. உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராளோ அவளுக்கு முதல் மரியாதைன்றார். அப்படி முருகன் அமர்ந்த இடம்தான் அந்த கிரௌஞ்ச பர்வதம். ரொம்ப அழகான வியூ. அந்த மலை தனியாக இருக்கும், நடுவில் ஃபுல்லாக பெரிய அகழி மாதிரி இமயமலை அவ்வளோ கேப் இருக்கும். அந்த மலையில் போய் நின்னா 360 டிகிரி ஹிமாலயன் வியூ தெரியும். அதெல்லாம் லைஃப்பில் ஒரு தடவையாக போய் பார்த்தோம். 3 கிலோமீட்டர் தான், பொறுமையாக மலை ஏறலாம். ரொம்ப சிம்பிளஸ்ட்டு ட்ரெக்கிங் அதுதான். 3 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் ஏறிடலாம். அது கம்மியாலாம் ஏற முடியாது. 3 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் இறங்க முடியும். இந்த ஏறுற மாதிரி ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது ஈஸிலாம் நினச்சிடாதீங்க. மலை ஏற்றத்தில் ஏறுறதுக்கு என்ன டைமோ அதே டைம், இல்லாட்டி அதை விட ஜாஸ்தி டைம் தான் ஆகும். ஏறும்போது மூச்சு மட்டும்தான் வாங்கும், இறங்கும்போது தான் முட்டி வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லா வலியும் வரும். ஃபுல் வெயிட் அங்கே இறங்கும். ஆனால் அதை போய் பார்த்துட்டோம்னா அவ்வளோ சுக்கம். இன்றைக்கும் அந்த இடத்துல முருகனுடைய எலும்பு இருக்குது. இந்த கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் முருகனுடைய எலும்பு கூடு, அது அப்பாவுக்கு கொடுத்தது. அவருக்கு எத்தனை உடம்பு வேணால் எடுக்க முடியும் இல்லையா? நான் தொட்டு பார்த்துருக்கேன் பகவானோட கிருப்பை. இந்த விழா எலும்பு தெரியும், இந்த ரிப்ஸ். சரியா சந்தோஷமாகவே சொல்லலாம், முருகனுடைய எலும்பை தொட்டு பார்த்துருக்கேன்னு. அந்த பாக்கியத்தை எனக்கு அன்றைக்கி அந்த பூஜாரி தொட்டு பாருங்க அப்படின்னா, அப்படி 2 கையால் அப்படி முருகன் அப்படி தொட்டு தடவி பார்த்த பாக்கியம் பகவான் குரு கிருப்பை. நிஜமாவே அதெல்லாம் வர்ணிக்க கூட எனக்கு வார்த்தைகள் கிடையாது. முருகனை தொடர்றதுன்னா கந்தசஷ்டி கவசம் வாசிக்கிறோம், கேட்குறோம், அந்த முருகன் அப்படி தொட்டு பார்க்குறோம். அந்த விழாவில் இப்படி இப்படி தொட்டு பார்த்துருக்கேன். முடிஞ்சால் கட்டி பிடிச்சி தூக்கி அதெல்லாம் பார்த்தேன். சரி வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கான், அங்கேயே நிம்மதியாக இருக்கட்டும், அத்தனை சுகம். ஸோ முருகனுக்கு காங்கேயன்னு ஒரு திருநாமம், பீஷ்மருக்கு காங்கேயன்னு ஒரு திருநாமம், தேவவிரதன்னு ஒரு திருநாமம், சாந்தனுன்னு ஒரு திருநாமம், பிதாமகர் எல்லாருக்கும். அதனால பீஷ்ம பிதாமகர்னு ஒரு திருநாமம். ஐஷண்டு போய் வளர்க்குறாளாம். எல்லார்கிட்டையும் பாடம் படிச்சிருக்கார். பரசுராமர்கிட்ட பாடம் படிச்சிருக்கார், வேதவியாசர்கிட்ட பாடம் படிச்சிருக்கார். பல பேரிடத்துல பாடம் படித்தவர் பீஷ்மர். நாரத மகரிஷி, எத்தனை ரிஷிகள் உண்டோ அத்தனை ரிஷிகள், ஒவ்வொருத்தர்கிட்டையும் பொலிட்டிக்கல் சயின்ஸு, வேத விஷயங்கள், பரமாத்ம விஷயங்கள், அஸ்திர சஸ்திரங்கள், இந்த ஆயக்கலைகள் 64ன்னு சொல்வா இல்லையா, அத்தனையும் படித்த ஒருத்தர் பீஷ்மர். அவருக்கு தேவவிரதம் தான் மெயினாக பெயர், காங்கேயன்னு தான் திருநாமம். நன்னா குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் காங்கேயனை கொண்டு வந்து அம்மா விட்டுட்டா. சந்தனு மகாராஜா கிட்ட, இதோ பாருங்க உங்கள் பிள்ளை, அப்படி இருப்பார். இந்த 6 பேக்ஸு, ஜம்முனு புஜபல பராக்கிரமம், நல்ல டால் ஃபிகர், கண்கள் அவ்வளோ தீக்ஷண்யம், யாரை பார்த்தாலும் கண்ணை பார்த்து தான் பேசுவார், கண்ணை பார்த்து தான் பேசுவார். ஹாய் ஹேண்ட்ஸம் அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருப்பார். அந்த நடை, உடை, மிடுக்கு, பாவனை, தோரணை எல்லாம் ஒரு புருஷ லட்சணம்னா அப்படி இருப்பார். இது இப்படி உட்காந்துண்டு இப்படி பார்த்துண்டு நின்னாலே புருஷ வியாக்ர, புருஷ புலி அப்படிதான் இருக்கும். அது ஆண்மைத்தனம்னு ஒன்று இருக்கு இல்லையா, பெண்மைத்தனம்னு ஒன்று இருக்கு இல்லை. ஆண்மைன்னா அது ஆண்மை எப்படி இருக்கணும், பேராண்மை. சரியான வார்த்தை பீஷ்மரை வர்ணிக்கணும்னா பேராண்மை. அப்படி நடந்தாலே அந்த சிங்கம் வரும்போது அப்படி திமிராக வரும், ஒரு கேர்லெஸ்ஸாக அப்படி கேர்ஃப்ரீயாக வரும். அந்த மாதிரி வரக்கூடியவர் பீஷ்மர். தேவவிரதன் ரொம்ப அழகாக இருக்கான். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தனுக்கு, அப்பா என் பிள்ளை எப்படி இருக்கான் பார் அப்படி. ஒரு நாள் மத்ஸ்யகந்தியை பார்த்துட்டார். வாவ், ஸோ ஹேண்ட்ஸம். அவளை பார்த்தா ஸோ பியூட்டிஃபுல். அவள் உடம்புல இருந்த நல்ல சுகந்தம் வீசுறது பராசரருடைய ஆசீர்வாதத்தினால. படகு ஓற்றவள் ராஜா பார்த்தா ரொம்ப அழகாக இருக்காள்,
இவரோ கங்கையை விட்டுட்டு போயிட்டா, பிள்ளையை கொடுத்துட்டு அவ போயாச்சு. ரொம்ப நாளாவே தனியாவே இருக்கார், ரொம்ப அழகா இருப்பார். சந்தனு மகாராஜாவும் நல்ல பராக்கிரமசாலி. மயங்கி போயிட்டார், கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டார். எல்லாமே தெய்வ சங்கல்பம். வளர்ந்த பிள்ளை, கல்யாண வயசுல பிள்ளை, ஆனா இவருக்கு கல்யாண ஆசை வந்துடுது. இது ஆசைக்கெல்லாம் ஒன்றும் விவஸ்தையெல்லாம் கிடையாது, அதுக்கு ஒன்றும் வயசெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போ வேணா எதுக்கு வேணா ஆசை வந்து தொலையும், அதுக்கு ஒன்றும் விவஸ்தையே கிடையாது. ஆசைக்கு என்ன விவஸ்தை வேண்டி கிடக்கு? ஆசைப்படுறவாளுக்கு விவஸ்தை இல்லைன்னா ஆசைக்கும் விவஸ்தையே கிடையாது. அப்போ இந்த சத்தியவதி சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா உத்தரவு கொடுத்தாருன்னா கல்யாணம் பண்ணிக்க. ராஜா போய் செம்படவன் கிட்ட கேட்குறார், சத்தியவதியை வளர்த்த அப்பா கிட்ட. அவர் பார்த்தார், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு புள்ள இருக்கான் தேவவிரதன், என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டாலும் பெருசாக ஒரு சுகம் இருக்காது. இவர் சொன்னார், இல்லை அவள் தான் ராணியாக இருப்பா, எனக்கு வேறு யாரும் இல்லை. அவள் ராணியாக இருப்பா, ஆனால் அவள் பிள்ளைகளுக்கு ஒன்றும் மரியாதை இருக்காது. துருவனுக்கு இல்லையே, துருவனுடைய அம்மா தான் மூத்தவள் சுனீதி, ஆனால் துருவனுக்கு ஒன்றும் மரியாதை இல்லையே. அப்படியா? இல்லை இல்லை, என் தேவவிரதன் தான் மூத்தவன், அவனுக்கு தான் ராஜ்ய பரிபாலனம், அவனுக்கு தான் எல்லா உரிமையும். அப்போ என் பொண்ணை தரமாட்டேன்னுட்டார் தைரியமாக. நீ ராஜாவானா இரு, என் பொண்ணை தரமாட்டேன்னுட்டாரான். அவர் வந்துட்டார், இதை பற்றி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணலை. தேவவிரதனுக்கு இது காதில் விழுந்துடுத்து. அப்பாவுக்கு ஆசை இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சரி, இவர் போய் பேசுகிறார்.